புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஓ தாகமா இருக்கிறவர்களே, எல்லாரும் இங்க தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். ஆண்டவரை இயேசுகிட்ட சொல்றார், ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். தாகம் என்ன தாகம்? ஆத்மா தாகம். ஆத்மத்தில் ஒரு தாகம். எப்படி நம்ம எப்படியாவது இயேசுவை பார்க்கணும், எப்படியாவது இயேசுவை பார்க்கணும், என் ஆத்மாவுக்கு ஒரு சமாதானம் வரணும், என் ஆத்மாத்தில் பாவத்தில் விடுதலை தரணும், சாபத்தில் விடுதலை தரணும், எப்படியாவது என் தேவனை பார்க்கணும், எனக்கு சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும். அப்படி ஒரு தாகமாக இருக்கிறவங்களை நோக்கி ஆண்டு உருவாய் சொல்லியிருக்கலாம். எல்லாரும் இடத்துல சொல்லுங்க, என்ன சொல்றாரு? தாகமா இருக்கிறது எல்லாரும் இன்னைக்கு எங்க வாங்க, தண்ணீர் இன்னைக்கு வாங்க. தாகமா இருந்தா எத்தனை பேர் சாமான் இல்லாம எங்கெங்கே ஓடுறாங்க பாருங்க. எத்தனையோ பக்கம் நம்ம பாக்குறோம் இல்லையா? ஆண்டவராக இயேசு நம்மளை பார்த்து கூப்பிடுற தாகத்தோடு வாங்கன்னு சொல்லி. ஆத்மா தாகம், ஆத்மா பசி. எப்படியாவது இயேசு பார்க்கல, உள்ளத்துல சமாதானம் இல்லையா, சந்தோஷம் இல்லையா? சாதி சிந்திசங்க என்ன செஞ்சாரா, நாளைக்கு எப்படியாவது கடவுளை பார்க்கணும். அவருக்கு தாகம் இருந்துச்சு. இரவெல்லாம் தூங்கவே இல்லையா, எப்படியாவது என்னை உருவாக்கணும், பார்க்கணும், யார் உண்மையான கடவுள், கடவுளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரவெல்லாம் தூங்கவே இல்லையா. 5 மணி ஆயிடுச்சாமா, விடியக்கால் 5 மணி ஆயிடுச்சு. சொன்னாரா, இன்னும் கொஞ்ச நேரம் தான், நான் வீட்டுக்கிட்ட வர ட்ரெயினில் விழுந்துருவேன், நீ கடவுளுக்கு என் கூட பேசாட்டா விழுந்துருவேன். அவனுக்கு எவ்வளோ தாகம் இருந்து பார்த்தீங்களா? அப்படி ஒரு தாகமாக இருக்கிற ஆண்டவரை இயேசுக்கு சொல்றாரு, தாகமாக இருக்கிற எல்லாரும் என்ன எங்க வாங்க, தண்ணீர் அண்டைக்கு அங்க. நம்முடைய தாகம் என்ன? இன்னைக்கு வியாதி சரியாம போதும், கடன் அடைஞ்சா போதும், கஷ்டம் மாறினா போதும், பிரச்சனை மாறினா போதும், என் கவலை மாறினா போதும் இருக்கமா? இல்லை, உண்மையான என்னை படைத்தவரை நான் பார்க்க வேண்டும், என்னை உருவாக்கினவர் பார்க்க வேண்டும், எனக்கா ஜீவனை கொடுத்தவரை பார்க்க வேண்டும் சொல்லி தாகத்தோடு இருக்கமா? கர்த்தர் வேதம் சொல்லி தாகமுள்ளவர்களை எல்லாரும் என்ன செய்யுங்க, தண்ணீர் அண்டை பாருங்க. தண்ணீர் எதை குறிக்குது? வாசி பாருங்க, எரேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் சன்னங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவத்தண்ணி ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். இங்க என்ன சொல்ற, ஜீவ தண்ணீராகி ஊற்ற என்ன செஞ்சிட்டாங்க, என்ன விட்டுட்டாங்க. அப்பதான் ஜீவ தண்ணீர். அதே தான் எரேமியா 17, 13 அப்படிதான் வாசிக்கிற. வாசிங்க எரேமியா 13, 17, 13. கத்துட்டு விலகுற யாரும் என்ன செய்வாங்களா, வெக்கப்படுவாங்க. இன்னைக்கு நம்ம தெரியாது, விலகுறவங்க எல்லாம் எப்படி பண்ணுவாங்க, வெக்கப்படுவாங்க. ஒரு நாள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வரும்போது வெக்கப்படுவாங்க. இது திட்டமும் தெளிவா சொல்லு, ஜீவனுள்ள தண்ணீராகிய கர்த்தரை விட்டு விலகினபடியால். இன்னொரு தடவை வாசிங்க. அவருதான் ஜீவ தண்ணீர் இல்லையா? அவருக்கு விளங்குனாரு. சரி, ஒரு நாள் என்ன செய்வாங்க, எல்லாரும் வெக்கப்படுங்க. யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பணக்காரா இருந்தாலும் சரி, ராஜாவா இருந்தாலும் சரி, மந்திரி இருந்தாலும் சரி, கர்த்தருட்டு யாரெல்லாம் விலகுறாங்க ஒரு நாளைக்கு என்ன செய்யணும், கட்டாயம் வெக்கப்படுத்த போவோம் இல்லையா? அது இந்த நாள்ல நம்ம கர்த்தரை தேடக்கூடிய நாள்ல நம்ம தேடணும். அதை கர்த்தர் வேதம் சொல்லி தாகமுள்ள இருக்கிற தாகமா இருக்கிறவரை எல்லாரும் என்ன செய்யுங்க, தண்ணீர் அண்டைக்கு வாருங்க. இன்னைக்கு ஏசப்பாவை நம்மளை பார்த்து அழைக்கிறார், ஜீவத்தை நேராக கர்த்தரத்துல வாருங்க, வாங்க. ஏன் எவ்வளவு நாள் என்ன செய்ய போறீங்க, ஆண்டவர்கிட்ட வாங்க, முழு மனத தாகத்தோடு வாங்க. நான் எப்படியா இயேசுவை பார்க்கணும், இயேசுடைய குரலை கேட்கணும், இயேசுனை பார்க்கணும். எனக்கு வியாதி சரியா போன போதும், தலைவலி சரியா போதும், எனக்கு அது சரியா போன போதும், பிள்ளைகள் மாறினா போதும், இதுக்க வராதிங்க. ஆண்டவர் தாகம் உள்ளவர்களே எல்லாரும் எங்க இருக்கணும், தண்ணி இருக்கவங்க தாகத்தோடு வாங்க. இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுனை பார்க்கணும், இயேசுவோடு எண்ணெஞ்சு வாழணும், இயேசுல சமாதானம் பெற்றுக்கொள்ளணும், இயேசுல பட்ட ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம தாகத்தோடு வந்தோம்னா ஆண்டவராக இயேசு நம்ம பார்க்க முடியும், நம்ம மகிழ்ச்சி அடைய முடியும். ஆண்டவராக இயேசு சொன்னார், என் இடத்துல வருகிற ஒருவரையும் என்ன செய்ய மாட்டேன், புறம்ப தள்ள மாட்டேன். புறம்பு எதை குறிக்குது, நரகத்தை தான் குறிக்குது. வாசித்து பாருங்க, மத்திய 8ஆம் அதிகாரம் 12 வசனம். ராஜ்யத்தின் புத்திரரோ, ராஜ்யத்தின் புத்திரர் எங்க தள்ளப்படுவாங்க, புறம்பான இருளில் தள்ளப்படுவாங்க. அதான் ஆண்டவராக இயேசு சொல்ற, என்ன இடத்துல வருங்கிறவங்கள நினைச்ச மாட்டேன், புறம்பே தள்ள மாட்டேன். யாரெல்லாம் கருத்தத்தில் வாஞ்சோடு தாகத்தோடு பசி தாகத்தோடு வந்திருக்கோம் அவங்களை என்ன செய்ய ஆண்டவர் புறம்பான இருளில் தள்ளவே
மாட்டார். இன்னைக்கு வாஞ்சியோடு தாகத்தோடு வருவோம். இயேசை பார்க்கணும், இயேசு குரலை கேட்கணும், இயேசு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு நம்ம ஆண்டுட்டு வராட்ட மறுநாள் என்ன செய்வோமா? கர்த்தருக்கு வராட்ட வெக்கப்படுவோம். அப்படித்தானே? கர்த்தருக்கு நம்ம அசைட் பண்ணிட்டு இருப்போம்னாலும் ஒரு ஆள் வெக்கப்படும். அப்படித்தானே வாசித்தோம். இப்போ ஒரு தடவை வாசிக்கலாமா? அதுக்குள்ள மறந்துட்டீங்க. எரேமியா 17:13. கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால், பார்த்தீங்களா? கர்த்தரை விலகினால அவங்க என்ன செய்வாங்க? வெட்கப்படுவாங்க. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகாதபடிக்கு ஆண்டு முழுமையா பற்றி பிடித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. இயேசுதான் எனக்கு வேணும்னு சொல்லுவோம். அவர் இருந்த போது நமக்கு எல்லாமே தருவார். எந்த குறையுமே என் வாழ்க்கையில வரவே வராது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, தாகமுள்ளவர்கள் எல்லாரும் இடத்துல தண்ணீர் அட்டைக்கு வாங்க. ஆண்டவர் அழைக்கிறார், தாகமுள்ளவர்களே எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாங்க. அப்ப அவர்கிட்ட ஏதாவது ஆசீர்வாதிக்காம நம்ம கூப்பிட மாட்டாரு. கூப்பிட்டாரா? நம்ம அவரிடத்துல ஆசீர்வாதம் இருக்கிறதுனாலதான் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்க தான் தேவன் நம்மளை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் இல்லாம நம்ம கூப்பிடுவாரா? இப்ப நம்ம பாருங்க, எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறோம். வந்தா என்ன செய்வோம்? ஏதாவது அவங்களுக்கு செய்யணும். இன்னைக்கு நான் கூப்பிட்டே வராங்க, இன்னைக்கு அவங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது செய்யணும். நம்ம சொந்தக்காரனும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னாலும் சரி, நமக்கு தெரிஞ்சவங்கனாலும் சரி, என்ன செய்வோம்? இன்னைக்கு அவளை கூப்பிட்டுருக்கேன், இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வராங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும். செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? கட்டாயம். கையில் காசு இல்லைனாலும் கூட என்ன பண்ணுவோம்? கடன் வாங்கியாச்சோ செய்வோம். அதே போல ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை கூப்பிடுறாரு. என்னென்ன ஆசீர்வாதம் வச்சிருக்காரு தான் நம்ம பார்க்க போறோம். என்ன சொன்னாரு? தாகமுள்ளவர்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கன்னு சொன்னார். அவருக்கு என்னென்ன ஆசீர்வாதம் இருக்கு பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷம் 11:28. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்ல நீங்க எல்லாரும் என்ன இடத்துல பாருங்க, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமந்துட்டே இருந்து நம்ம என்ன செய்வோம்? நம்ம அப்படி நம்ம பாரத்தை சுமக்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம். கடன் இருக்கு, ஐயோ கடன் கடன், ஐயோ எப்படி கடன் நடக்குது ஏன்னு யோசித்து பாருங்க. மறுநாள் பார்த்தா பலவீனாயிரும், சரீரம் முழுதுமே பலவீனாயிரும். அதான் ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சிருங்க, என்னிடத்துல பாருங்க, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டுகிட்ட சொல்லி, ஆண்டவர் எனக்கு இவ்வளவு கடன் இருக்குப்பா, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, என் பிள்ளைங்க இப்படி சொன்ன பேச்சு கேட்கறதில்ல, என் குடும்பம் கஷ்டம், என் பிரச்சனையை சொல்லி எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும்? அவர் கருத்துல ஒப்படைச்சிடணும். இடத்துல வாருங்கன்னு சொல்லி அவர்கிட்ட வந்தா இருச்சிரு, நம்ம பாரத்தால என்ன செஞ்சிடும்? அவர் மேல வச்சிடணும். நமக்கு அப்ப என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல், இளைப்பு ஆறுதல். அவர்கிட்ட தான் ஆறுதல், இளைப்பாறுதல் கிடைக்கிறது. இறைமையை சொல்றாரு, புலம்பல் 5:5 வாஸ்தா, பாரம் சுமந்து என் கழுத்தெல்லாம் நோகுறது. வாசிங்க. பாரம் சுமந்து, பார்த்தீங்களா, எங்கள் கழுத்து நோகிறது, நாங்கள் உழைக்கிறோம். பார்த்தீங்களா, நம்ம பாரத்தை சுமந்து ஆண்டுகிட்ட கொடுக்காம நம்மளே பாரம் சுமந்தா என்ன செய்யும்? பாரம் சுமந்து கழுத்து நோகிறது, நாங்கள் உழைக்கிறோம். எங்களுக்கு என்ன இல்லை? இளைப்பாறுதல் இல்லை. நீ கர்த்தர் இல்லாத குடும்பங்கள் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு. ஆண்டவராக இயேசுக்கு இல்லாத குடும்பங்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. உண்மைதான். பார்த்தவங்க கிறிஸ்தவங்க தான். கிறிஸ்தவ இருந்தாலும் ஆண்டவராக இயேசுக்கு அவங்களுக்குள்ள என்ன இருக்கும்? சுமந்து என்ன செய்தான்? கழுத்து நோவுகிறது. அப்புறம் என்ன இல்லையா? நாங்கள் உழைக்கிறோம், ஆனாலும் என்ன இல்லை? இளைப்பாறுதல் இல்லை. எத்தனையோ பேர் பாருங்க கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. வேலை நேரத்தை ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. வேலைன்னாங்க. அவங்களுக்கு என்ன இல்லை? இளைப்பாறுதல் இல்லை. இயேசுக்கு இருந்தா மட்டும்தான் நமக்கு இளைப்பாறுதல். ஆண்டவரை இயேசுன்னு வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்துல பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார். இன்னைக்கு எல்லாரும் ஆண்டுட்டு வருமா? உங்களதோடு ஒப்புக்கிடுமா? உங்களுக்கு நீங்க சொல்லணும், நான் கிறிஸ்தவங்க தானே, நான் ஆண்டு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், எல்லாமே செஞ்சிருக்கேன், காணிக்கை கொடுக்குறேன், எல்லாமே அப்படி இல்லை. உங்கள் இருதயத்தை கருத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டு சொன்னார், வருத்தப்பட்டு பார சுமக்கிற எல்லாரும் இடத்துல வாருங்கள்.
அவர்கிட்ட வரணும், அவர்கிட்ட உங்க இதயத்தை ஒப்பு கொடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு இளைப்பாறுதல். ஒரு வேளைக்கு கிறிஸ்தவங்களா இருக்கலாம், ஒரு வேளைக்கு எங்களை போல கூட ஊழியம் செய்யலாம், எல்லாம் செய்யலாம். உங்க இதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? அப்பதான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்க இதயத்தை கர்த்தருக்கு ஒப்படைத்து நீரே எனக்கு என் குடும்பத்தை பொறுப்படுத்த நீங்க தான் ஆண்டவர்னு சொல்லி ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? அப்படின்னா தான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஒரு வேளைக்கு கிறிஸ்தவங்களா இருக்கலாம், ஊழியம் செய்யலாம், எல்லாமே செய்யலாம். நம்ம இதயத்தை ஒப்பு கொடுக்க, நம்மளே இதை பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இதை செஞ்சா சரியாயிருமா, அதை செஞ்சா நம்மளே யோசி செஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு என்ன கிடையாது, இளைப்பாறுதல் கிடையாது. இறைமை சொல்றாரு, பாறை சுமந்து கழுத்து நோக்குறது, அப்புறம் நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு என்ன இல்லை, இளைப்பாறுதல் இல்லை. அந்த இளைப்பாறுதல தான் தேவனை கர்த்தர் தரேன்னு சொல்றாரு. என்னத்துல வாங்க நாங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன்னு சொல்றாரு. சங்கீதக்காரர் சொல்றாரு, 4ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் 8ஆவது வசனம். அவருக்கு தானியமும் திராட்சை ரசமும். ஒரு நாள் ராஜாவுக்கு என்னதான் தானியம் திராட்சை ரசம் எல்லாம் பெரிய இருந்தது. பெரிய இருந்த காலத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷத்தின் இதயத்தில் தந்தி சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுவீர். பார்த்தீங்களா, திராட்சை ரசம் எல்லாம் பெரிய இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷத்தை தந்தாராம். அவர் ஒருவரே சரி சுகமா தங்கி இருக்கப்பட முடியும். ஒரு சமாதானம் இருக்கு, ஒரு சந்தோஷம் இருக்கு, சுகமா தங்கப்பட முடியும். யாரால? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான். அவர் சொல்றாரு, திராட்சை ரசமும் தானியமும் பிறகு இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கலாம் என் இதயத்துல அதிக சந்தோஷத்தை தந்தி. அப்புறம் சமானத்தோடே படுத்துக்கொள்கிறேன். இதுதான் நம்ம சுகமா தங்க பண்ண முடியும். என்னதான் நம்ம செஞ்சாலும் ஒண்ணுமே, நம்ம முயற்சி ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் தான் நம்ம சுகமா தங்க முடியும். அதனாலதான் சொல்றாரு, தாகமா இருக்கிற எல்லாரும் என்ன செய்யுங்க, தண்ணீர் அண்டைக்கு பாருங்க. சும்மா வந்துட்டு போறதுனால இல்லை, நம்ம முழிஞ்சாலும் அது பிறகு இதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருக்கோமா, கர்த்தருக்காக நான் வாழ்வேன்னு சொல்லி அர்ப்பணிச்சிருக்கிறோமா, அவங்களதான் ஆண்டவர் கூப்பிடுறாரு. அப்படிப்பட்டவன் கூப்பிடுறாரு. தாகமா இருக்கிற எல்லாரும் என்ன செய்யுங்க, தண்ணீர் அண்டைக்கு. நான் தான் ஜீவ தண்ணீரை கர்த்தர் அப்படின்னு நம்மளை அழைக்கிறாரு. அவரை விட்டு விலைக்கு போன வெக்கப்பட்டு போயிடும். அவர் விட்டு யாரும் விலகாதீங்க. அவர் விட்டு விலகின வெக்கப்பட்டு போயிருந்த உலகத்துல பொருள் மனித உதவி எல்லாமே விருதா. கர்த்தரத்துல இருந்தாதான் நம்ம நினைச்சுவோம் என்னைக்குமே நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். ஹல்லேலூயா. பெரிய ராஜா எழுதுறாரு, திராட்சை ரசமும் தானியமும் இருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் என் இதயத்துல அதிக சந்தோஷத்தை தந்து சமானத்தோடு படுத்துக்கொள்ளுகிற என்ன செய்ய, நீ ஒருவரை எனக்கு சுகமா தங்க, அவர் ஒருத்தர் தான் சுகமா தங்க பண்ண முடியும். ஹல்லேலூயா. அவர்கிட்ட என்ன செய்ய, ஒரு நாள் கூட வேலைக்கு போகவே கூடாது. ரெண்டாவது அவர்கிட்ட என்ன ஆசீர்வாதம் இருக்கான் பாருங்க. முதல்ல அவர்கிட்ட என்ன இருக்குது, இளைப்பு ஆறுதல், இளைப்பாறுதல். ரெண்டாவது அவர்கிட்ட என்ன இருக்கிற, சகாயம் இருக்கிறான் பாருங்க. ஓசியான் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனம். இஸ்ரவேலே, உனக்கு நீ கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் பாத்தீங்களா, கர்த்தருக்கு என்ன இருக்கு, ரெண்டாவது சகாயம், உதவி. கேடு உண்டாக்க நம்ம மனம் போல வாழ்ந்து கேடு உண்டாக்க, ஆனாலும் என் இடத்துல எனக்கு என்ன இருக்குதான், சகாயம் இருக்கு, உதவி செய்வேன். நான் தான் உனக்கு உதவி செய்ய முடியும். மனிதர் என்னதான் நமக்கு உதவி செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை. கர்த்தருக்கு உதவி செய்வார்னா அது நீங்காத உதவி. அன்பார்ந்தவர்களே, நம்ம ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுவோம். நிச்சயமாக உங்கள் கண்ணீர் துடைக்க போகிறார். கலங்காதீங்க. எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துகிற பரலோக பரிசுத்த பிதாவையுமே நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, அந்த நிகழ்ச்சி பார்த்து ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். மந்திரத்தின் ஆவிகளிருந்து விடுவிக்க முடியாது செபிக்கிறோம். கெட்ட சப்பளத்தில் விடுதலை தர முடியாது செபிக்கிறோம். அப்பா, உங்களை ஆசீர்வித்து உயர்த்த முடியாத கெஞ்சி செபிக்கிறோம். ஏசப்பா, ஆண்டவரையும் நீ துதிக்கிறோம். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கு நீர் ஊற்ற நிரப்ப அப்படின்னு சொன்ன தேவனை கர்த்தர், என் வாழ்க்கையில் எனக்கு நிம்மதி கிடைக்குமா, எனக்கு சாமான் கிடைக்குமா, என் குடும்பம் இனிமேல் நல்லா வாழ்மான்னு சொல்லி எத்தனையோ குடும்பம் கலங்கிட்டு இருக்காங்கப்பா. நான் கடனுக்காக எவ்வளோ வட்டி கட்டி கொண்டே இருக்கிறேனே, எப்போ என் கடன் அடைன்னு சொல்லி கலங்குற மக்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா, கடன் அடைக்க ஒரு வழி உருவாக்கித்தாங்க ஏசப்பா. தேவனே, உண்மை நோக்கி நாங்கள் பார்க்குறோம் சுவாமி. ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருதுன்னு சொன்னீங்களப்பா. அந்த கடன் அடைக்க கிருபை தாங்க ஏசப்பா. கெஞ்சிரப்பா. கடன் அடைக்க ஒரு வழி உருவாக்கித்தாங்க ஏசப்பா. நிம்மதி கொடுத்துருங்க ஏசப்பா. ஐயோ, கணவர் குடிக்கிறாரே, எனக்கு நிம்மதி இருக்குமா, என் நிம்மதியே இல்லையேன்னு சொல்லி கலங்குறாங்களப்பா. அவங்களை குடி விட்டு விளக்குறதுக்கு அவங்களுக்கு கிருபை தர முடியாது செபிக்கிறோம். பலப்படுத்த முடியாது செபிக்கிறோம். சமானத்தை தாரும் சுவாமி. குடியிலிருந்து வெற்றி கொடுங்கப்பா, நிம்மதி கொடுத்துருங்கிறாச்சா.
நாங்கள் யார் இடத்துல போவோம் ராஜா? வாழ்தொரு வார்த்தையெல்லாம் நம்ம இடத்துல உண்டு சுவாமி. பிடிக்கிற ஸ்தானங்களுக்கு விடுதலை தாங்கப்பா. குடி பார்க்கும்போது வெறுப்பை தாங்க ஏசப்பா. ஆண்டவரே, அது நீங்கள் தான் மாற்ற முடியும், நீங்கள் தான் மாற்ற முடியும் ராஜா. பரம தகப்பனையுமே துதிக்கிறோம். எத்தனையோ வாலிப சகோதர சகோதரிகள் அப்பா செயல்பாடு நிமித்தமாக ஆண்டவரை செயல்பாடு விட்டு விலக முடியாதபடிக்கு பலவிதமான பாவத்தில் விழுந்து கிடக்கிறவங்களுடைய பிள்ளைகளை தூக்கி எடுங்கப்பா. ஆண்டவரே, எப்படி எழுந்து வரணும்னு வழி தெரியாமல் தவிக்கிற வாலிப சகோதர கண்ணோக்கி பாருங்கள். வெற்றுள்ள வாழ்க்கை வாழ ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்கப்பா. எப்படி மடத்தில் வர வேண்டி சொல்லி போதித்தரலும் சுவாமி. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லின்னு சொன்னீரே. ஆலோசனை தந்து அவங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. எத்தனையோ தாய்மார்களை தகப்பன்மார்களை முதியோர் இல்லத்தில் கொண்டு விட்டுறலான்னு சொல்லி அவள் பிள்ளைகள் நினைத்து கொண்டிருக்கனால முதியோர் உள்ளம் கலங்கியிருக்காங்களாப்பா. அவங்கள ஆற்றுங்க, தேற்றுங்க, ஆறுதல்படுத்துங்க ஐயா. நீங்கள் தான் அவங்களுக்கு அந்த முதியோர் இல்லத்து போகாதபடிக்கு இப்போ அவர்கள் பிள்ளைகள் உள்ளத்தில் பேசி தாய் தப்பனை சந்தோஷம் வைத்துக்கொள்ளக்கூடிய நல்ல ஒரு இருவியத்தை அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆமை ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனை தாய்மார்கள் உள்ளம் கலங்குறாங்களே. நான் தனிமையிலே எத்தனை நாள் நேரத்தை கழிக்கிறதுன்னு சொல்லி கலங்குற தாய்மார் ஒரு ரீசன் அனைத்தோரும் அப்பா அவங்கள ஆற்றுங்க, தேற்றுங்க, ஆறுதல்படுத்துங்கப்பா. ஒருவன் அவன் தாய் தேற்றி போல தேற்றுன்னு சொன்னீரே. அவங்களுக்கு தனிமையான எண்ணத்தை போக்கி சந்தோஷத்தை கட்டளையிட்டு நீங்கள் சொன்னீங்களப்பா, நான் விட்டு விலகுதும் இல்லை உன்னை கைவிட சொன்ன வாக்குத்தத்தை நினைக்கு இருந்து தாய்மார்களை உண்மை துதிக்க செவிக்க கிருவிச்சிங்கப்பா. இந்த முதிர்ந்த வயதிலையும் புஷ்டியான கனி கொடுக்குற மக்களாக மாற்றுங்க ஆண்டவரை. பலப்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. அன்பின் ஆண்டவரே, மனம் இறங்குங்க ஏசப்பா. எங்கள் மேலே இறக்கும் மனவிருக்கும் நீடி சாந்தம் மிகுந்த கிருபையுள்ள எங்கள் பரம தகப்பனே. சிறு பிள்ளைகளுக்கு எத்தனையோ பிள்ளைகள் வியாதிகள், சொல்ல முடியாத வியாதிகள் வந்து கொண்டிருக்கப்பா. சிறு பிள்ளைகள் அந்த வியாதி தொடாதபடி காத்துக்கோங்க. உங்கள் வல்லமுள்ள ரத்தத்தினால் மூடிக்கோங்க அப்பாமை ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளுக்கு ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலும் சிறந்தோளுங்கிற பிள்ளைகளாக ஆசீர்வித்து வளர்த்து கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிற ராஜா. பலப்படுத்துங்க, நிம்மதியை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ராஜா. கர்த்தருடைய கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ள முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரையுமே நோக்கி செபிக்கிறோம். அப்போ எத்தனையோ சிறு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போதே காணாமல் போயிடுறாங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை வராதபடிக்கு அப்பா அம்மை ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிற குடும்பத்தில் பிள்ளைகளை நீ பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும். உடைய வல்லமுள்ள சட்டைக்குள்ளே மூடிக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நிம்மதியை கொடுத்துருங்க சுவாமி. நாங்கள் எங்கே போவோம் ஐயா? உங்களுடைய பாதத்தை தவிர இந்த உலகத்தில் எங்களுக்கு யார் உண்டு கர்த்தாவே? வாழ்வதொரு வார்த்தை எல்லாம் இடத்துல உண்டு சுவாமி. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நிகழ்ச்சி பார்த்து ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. வியாதி தொடாவடி காத்துக்கோங்க, நோய் தொடாவடி காத்துக்கோங்க, மந்திர தொடாவடி காத்துக்கோங்க, செய்வனை தொடாவடி காத்துக்கோங்க, அசுத்தாவி அவங்களை தொடாவடி காத்துக்கோங்க. நல்ல தூக்கத்தை கொடுங்க, நிம்மதி கொடுங்க, ஆறுதலை கொடுங்க, தேர்தலை கொடுங்க, பொறுப்படுத்திக்கோங்க, காத்துக்கோங்க ஏசப்பா. ஏசப்பா பொறுப்படுத்திக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். எங்களை அன்புரைச்சர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையை கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம சேவத்தை கேட்டுக்கிட்டா நிச்சயம் உங்களை ஆசீர்வித்து மேன்மைப்படுத்த போகிறார். கலங்காதீங்க.